தமிழுக்கும் தாய்மனுக்கும் வணக்கம். எனக்கு ஆக்காமுக்கமளிக்கிறேன் இனி உறவுகளுக்கும் வணக்கம். நாங்கள் லங்காவின் இன்றைக்கு வந்து சேர்ந்ததில் இருந்து பார்த்தால் 3வது நாள். நாங்கள் வாகனத்தில் ஏறி கிளம்பிட்டோம். இப்போ வந்து கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இங்கே எண்ணற்ற கோயில்கள் இருக்குது. மலேசியா கேலில் மட்டுமல்ல, லங்காவிலேயும் நிறைய கோயில் இருக்குது. கோயில்கள் பார்த்து வச்சோம். கோயில்கள் நிறையவே போயிருந்தால் அது பார்க்க ஒரு தலயாத்திரை மாதிரி இருந்திருக்கும். நாங்கள் எங்களோட பயணத்தை கோயிலோட ஆரம்பித்து தொடங்குறதுக்கு இன்றைக்கு ஆரம்பிச்சுட்டு தொடங்குகிறோம். வழியில் வர அழகான இடங்களை இந்த லங்காவின் அந்த கூவா நகர பகுதியை நீங்கள் பார்த்து கொண்டே வரலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க காணொலியோடு இணைந்திருங்கள். நாங்கள் வந்த நாள் தொடக்கம் முதலாவதாக கோயிலுக்கு போயிட்டு தொடங்கணும் எங்களுடைய ட்ரிப்பு என்று சொல்லிட்டு அப்புறம் அப்படியே போக தொடங்கிட்டோம். ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி தேவஸ்தானம் லங்காவில் ஏராளமான கோயில்கள் இருக்குது. அதில் ஒன்று இந்த முருகன் கோயில். நாங்கள் இந்த கோயிலுக்கு போய் ஒரு தரிசனம் செய்து கொண்டு எங்களோட இன்றைய நாள் இந்த மிச்ச இடங்களை பார்த்து கொள்ளலாம். ஆறாக்கு வந்து ஒரே டென்ஷன் தான். இன்றைக்கு காய்ச்சட்டையோட வந்துட்டேன், கோயிலுக்கு விட மாட்டாங்களேன்னு சொல்லி அதான் நான் வரையில்லாதோ இன்றைக்குன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு வாரா. இங்கே வந்து மலேசியாவுக்கே காட்சட்டை அணியக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார்கள். அவ்வாறல்ல, நான் உங்களை வேறு ஒரு காணொலியில் அதை பற்றி சொல்கிறேன். நாங்கள் மலேசியாவில் வந்து முதல் மலையூர் கந்தனை தரிசிக்க முதல் இங்கே லங்காவில் ஒரு முருகனை தரிசித்து கொள்வோம். நேரும் போகிற இடம் முழுக்க நிறைய கோயில்கள் வந்து கொண்டு வந்துச்சு. ஒன்றுக்கும் போக கிடைக்கல. உள்ளே போகலாம். உள்ளே பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு. வாங்க இருக்கு நினைக்கிறேன் எங்கேயாவது. முருகன் அதில் பார்த்து வச்சுக்கொண்டு வாங்க. முருகன் தானே நெஞ்ச ஸ்பெஷல். என்ன சொல்கிற ராராக்கு லங்காவி பிள்ளையா? சின்ன வைக்கணும். வெங்காத்தா போட்டு கோயிலின் உட்பிரகாரத்தை நாங்கள் சுற்றி வருவோம். நாங்கள் போன நேரம் கால நேரம்ன்றதாலேயோ என்னவோ தெரியல, பெரிதாக மக்கள் நடமாட்டம் இல்லை. நாங்கள் தான் தனிக்காட்டு ராஜாக்கள் மாதிரி கோயிலை சுற்றி வந்தோம். ஆனால் வேறு ஒரு நாட்டில் இப்போ தமிழ்நாட்டில் கோயில் இருக்கிறது புதினமல்ல, மலேசியாவிலும் வந்து நிறைந்த கோயில்கள் இருக்குது. அதை விட இங்கே மங்காரம்னு சொல்கிற ஒரு மண்டபம் ஒன்றும் இருக்குது. பக்கத்திலேயே வந்து காவல் தெய்வம் ஒன்று இருக்குது. இங்கே கூடுதலாக இடும்பன் முனி மாதிரியான காவல் தெய்வங்கள் வணங்கப்படுகிறது. இங்கே வந்து காவல் தெய்வத்தை தனியாக வெளியில் பிரதிஷ்டை செய்திருக்கிறாங்க. நாங்கள் கோயிலில் சுற்றுப்பகுதியை சுற்றி பார்ப்போம். நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குது. வேறு நாடுகளில் எங்களுடைய சைவ கோயில்கள் என்று சொல்கிறத பார்க்கலாம். இங்கே அதிகமாக இருக்கணும் தமிழ் மக்கள். எங்களோட இடங்களை விட இங்கே கருப்புசாமி வழிபாடு இருக்குது. இந்தியா மாதிரி காவல் தெய்வம். அதே மாதிரி முன்னுக்கு நவக்கிரகங்கள் வச்சு செய்திருக்கிறாங்க. நவக்கிரகம் என்ன செய்ய போறீங்க?
இது சிவலிங்கம். சப்த குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் நவக்கிரக நாயர்களுக்கு வெளிப்புறமாகவும் சிலைகள் வைத்து செய்திருக்குது. ராகு கேது குரு பகவான், சுக்கிரன் சந்திரன், புதன், அங்காரகன், சனீஸ்வரன், ராகு. நாங்காவில் நாங்கள் இன்றைக்கு கோயில் வழிபாடை முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். அப்படியே போயிட்டு அங்கால சாப்பிடலாம். இன்றைக்கே வந்து நாங்கள் ஒரு சில இடங்களை பார்த்து இங்கே சாக்லேட்டையும் கொஞ்சம் வாங்கிக்கொண்டு கேள் கிளம்பி போகலாம்னு சொல்லி இருக்கிறோம். வாங்க போவோம். என்ன கடை எங்க இருக்குது? உதுதானே? ஓ, அதான் நான் கண்டுட்டேன். அப்ப நேரு சரியான கிட்ட நின்று இருக்கிறோம். என்ன அச்சந்தடி 2 வந்துடுவான், 2 கூட்டிட்டு வரேன். வா, கார்கள் வந்தோன்றிருக்கு கூட. அது வீடு எனக்கு அது புறாதாமலாம் இருந்துச்சு. நாங்கள் நேற்று சாப்பிட்ட கடையே எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. நாசிகண்டா ரெஸ்டாரண்ட், நாசிகண்டார் டினாஸ் என்ற பேரில் இருக்குது. நாங்கள் நேற்று வாங்க தான் 24 மணித்தியாலம் இருக்கும். 24 hours. என்னையா வரும்? 24 hours திறந்திருக்கும். இல்லைங்க, அவடத்தோட இல்லைங்க. இதுதான் நேற்று எங்களோட வந்த அந்த டிரைவர் காட்டியிருக்கார். அதே இடத்துல சாப்பிடுவோம். சாப்பாடும் வந்து மிகவும் சுவையாக நன்றாக இருந்தது. அதே சாப்பிடுவோம். பாம்பு தின்னுற ஊருக்கு போனால் நடுத்துண்டு எனக்குன்னு சொல்லி தெரியாதவனும் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரியான இசைவாகத்தை கொண்டிருக்கணும்னு சொல்லி மறுபடியும் இன்றைக்கு சில நேரம் உங்களுக்கும் புதினமாக இருக்கலாம், மகளுக்கு கூட புதினம் தான், ஒன்றும் செய்ய இயலாது. இதில் அருகில் வந்து சைவ கடைன்னு சொல்கிறதுக்கு கடை ஒன்றும் இல்லை லங்காவியில். இதிலேயே நாங்கள் சாப்பிட்டு கொள்கிறோம். நாசிகண்டார் மலேசியாவுக்கு உரிய ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட். உங்களுக்கு அதை பற்றி நான் தனியான காணொலி ஒன்றாக செய்வேன். இப்போ பாருங்கள், இந்த நாசிகண்டார் இங்கே பழைய பாடல் பாடிக்கொண்டிருக்கிறதால கஷ்டம். நாங்கள் நாசிகண்டார் 4 எடுத்துக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் இறாலும் மீனும் சேர்ந்தது. இவருக்கு வந்து இறால், அச்சன் வந்து எல்லாமே சிக்கன் வெரைட்டி. அப்பா அம்மா எடுத்து கொண்டு வருவார். அதில் வந்து முக்கியமாக கனவாக இருக்கும். நான் காட்டுறேன். சரியான டேஸ்ட். நாசிகண்டார் நீங்கள் வந்து இங்கே வார நேரம் சாப்பிடுவோம். நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் லங்காவியில் பார்க்கக்கூடிய அடுத்த இடத்துக்காக காணொலியில் தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்கள். மலேசியான பல்வேறு காணொலியை காண்பதற்கு.